திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு அருமையாக நம்ம திருமூலர் நம்மளுக்கு அருள் இருக்கார். ஏங்க எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இதை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னுட்டுலாம் நீங்கள் குறைப்படாதீங்க. ஒரு இலை எடுத்து இந்த முருகா சிவா அப்படின்னு போட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்றாரு. அது கூட முடியலையா, ஒரு பசுமாட்டுக்கு ஒரு பச்சை புல் ஒரு புடி எடுத்து கொடுங்க. இல்லையா நம்ம சாப்பிடும்போது யாருன்னா வராங்களா, ஒரு கைப்பிடி இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லைங்க யாரோ அழுதுங்கிறாங்க, கேட்டுக்கணும் கல் மாதிரி போகக்கூடாது. என்னம்மா உன் கஷ்டம் என்ன ஏது, ஏம்மா கவலைப்படாதம்மா அதெல்லாம் தீந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சொல்கிறது. இதெல்லாம் செய்கிறது இறைவனுக்கு செய்கிற தொண்டுன்னுட்டு அழகாக சொல்லியிருக்காரு. நீங்கள் இதில் 4ல் எதையாவது ஒன்று தினந்தோறும் பண்ணுங்க வாங்க. இப்போ இன்றைக்கி நாம் திருமூலர் அருளி செய்த 10ஆம் திருமுறை, இந்த திருமூலர் அருளியத்தான் இப்போ நம்ம சொன்னது. இவர் திருமூலர் அருளி செய்த திருமந்திரம். இந்த திருமந்திரம் முடிஞ்சு 1ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம், இப்போ நம்ம 3ஆம் தந்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3ஆம் தந்திரத்தில் 7 தாரணையில் 5 பாடல்கள் பாடிட்டோம். மீதமுள்ள 5 பாடல்களை பாட போகிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது 10ஆம் திருமுறை. ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம், இது திருமுறை வரிசையில் 12 திருமுறையும் படிக்கிறோம். அந்த 12 திருமுறைகளில் திருமூல நாயனார் அருளி செய்தது 10ஆம் திருமுறை. 1ஆம் தந்திரத்தில் 7 தாரணை 6வது பாடலேருந்து பார்க்க போகிறோம். வாய்த்திரவாதார் மனத்திலோர் மாடுண்டு, வாய்த்திரப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவார், வாய்த்திரவாதார் மதியிட்டு மூட்டுவார், கோய்த்திரவாவிடீர் கோழையுமாமே. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. வாய் திறவாதார் மனத்திலோர் மாடுண்டு, வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவார், வாய் திறவாதார் மதியிட்டு மூட்டுவார், கோய்த்திர வாவிடிர் கோழையுமாமே. வாழலு மாம்பல காலும் மனத்திடை போழ்கின்ற வாயு புறம்படா பாய்ச்சுரில், எழுசாலேகம் 2 பெருவாய்தல் பாழி பெரியதோர் பள்ளி அறையே. வாழலு மாம்பல காலும் மனத்திடை போழ்கின்ற வாயு புறம்படா பாய்ச்சுரில், எழுசாலேகம் 2 பெருவாய்தல் பாழி பெரியதோர் பள்ளி அறையே. நிரம்பிய 5 ஐந்திவை போனால் இறங்கி விழித்திருந்தென் செய்வை பேதாய், வரம்பினை கோழி வழி செய்குவார்க்கு குரங்கினை கொட்டை பொதியலுமாமே. நிரம்பிய 5 ஐந்திவை போனால் இறங்கி விழித்திருந்தென் செய்வை பேதாய், வரம்பினை கோழி வழி செய்குவார்க்கு குரங்கினை கொட்டை பொதியலுமாமே.
முன்னம் வந்தனர் எல்லாம் முடிந்தனர், பின்னை வந்தவர்க்கென்ன பிரமாணம். 300 கோடி உருகதி பேசிடில், என்ன மாயம் இடிகரை நிற்குமே. முன்னம் வந்தனர் எல்லாம் முடிந்தனர், பின்னை வந்தவர்க்கென்ன பிரமாணம். 300 கோடி உருகதி பேசிடில், என்ன மாயம் இடிகரை நிற்குமே. அரித்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து, பொறுத்த ஐம்பூதஞ்சத் தாதியிற் போந்து, தெரித்த மானாதி சத்தாதியிற் செல்ல, தரித்தது தாரணை தற்பரத்தோடே. அரித்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து, பொறுத்த ஐம்பூதஞ்சத் தாதியிற் போந்து, தெரித்த மானாதி சத்தாதியிற் செல்ல, தரித்தது தாரணை தற்பரத்தோடே. இந்த அருமையான நம்ம திருமூல நாயனார் கொடுத்துருக்கிற இந்த பாடலை எல்லாம் பாடுங்க, கேளுங்க. 3ஆம் தந்திரத்தில் 7 தாரணைன்ற பகுதியில் கொடுத்துருக்காரு. இதில் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு முத்தான கருத்துக்கள் இருக்குது. முன்னம் வந்தனர் எல்லாம் முடிந்தனர், பின்னை வந்தவர்க்கென்ன பிரமாணம். 300 கோடி உருகதி பேசிடில், என்ன மாயம் இடிகரை நிற்குமே அப்படின்னு ஒவ்வொன்றும் நமக்கு உணர்த்துகிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் எங்களுக்கு நால்வரே தெரியாது. எங்களுக்கு திருமூலர் எழுதி வச்சுக்கிறதுலாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் பாடுறதை கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. ஏன்னா இவர் கைலாயத்திலேருந்து இங்கே வந்தவர், நந்தீஸ்வரர்கிட்ட பாடம் படித்தவர். ஆகையினால் இவர் சொல்கிறதெல்லாம் சிவபெருமான் அங்கேருந்து நம்மளுக்கு கொடுக்குற லெட்டருன்னு நினச்சிக்கோங்க. 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல்னு எழுதினவர் 3000 பாடல்களை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் கேட்டு நல்லருள் பெறணும். ஏன்னா 3000 காலம் வாழ்ந்தவரை நாம் பாட இருக்கிற காலம் வரையுமாவது நம்ம நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறணும். அந்த மாதிரி நோயில்லாத வாழறதுக்காக இந்த மாதிரியான சித்தர்களுடைய பாடல்கள்லாம் படிக்கிறது ரொம்ப நல்லது. இதையெல்லாம் பாடி பலனடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.